எப்போது உங்கள் இலக்கியத்தை இழக்கிறீர்களோ அப்போது உங்களுடைய மொழி இழக்கப்படும். எப்போது மொழி இழக்கப்படுகிறதோ அப்போது உங்கள் நிலம் இழக்கப்படும். உங்கள் நிலத்தை நீங்கள் இழந்த பிறகு அகதிகளாக நீங்கள் இருக்கிற போது உங்கள் இலக்கியத்தை தேட ஆரம்பிப்பீர்கள். அப்போது உங்களுக்கு அந்த இலக்கியம் இருக்காது. ஒருங்கிணைந்த தமிழ்நாடு என்கிற தமிழ் தேசியத்தை கனவு கண்ட முதல் நபர் இளங்கோவடிகள் தான். ஏன் ராமன் நாடாளாம போனான்னு யோசிச்சு பாருங்க. கம்பனை நீங்க பக்தியாவே பாக்குறீங்களே, அவன் ஏன் நாடு ஆளல தெரியுமா? மேலை நாடுகள்ல பாருங்க, இன்னும் ஷேக்ஸ்பியரை இறுகு பிடிச்சிட்டு இருக்கான். நாங்க எதை வேணாலும் இழப்போம், ஆனா ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை இழக்க நாங்கள் தயாராக இல்லைங்கிறான். ஏன்? அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொல்லி 1000 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் அறம் செய்ய விரும்பு தேவைதான். எது ஒன்று காலத்திற்கு தேவைப்படாதோ அது தானாகவே கரைந்து போகும். குடிக்கிறதன் மீசை அதை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. சத்தமா பேசுங்க. தமிழுடைய அழகே சத்தமா பேசலாம். வாய்ப்புள்ள பேசுறதுக்கு தமிழ் கிடையாது. மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய களத்துல ரொம்ப சிறப்பான ஒருத்தவங்களை தான் பார்க்க போறோம். பேச்சாளர், ஆசிரியர் தாமல் கோ சரவணன் அண்ணா தான் இணைஞ்சிருக்காங்க. உங்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தொடர்ந்து தமிழ் சார்ந்த செய்திகளை கொடுத்துட்டே வரீங்க, எங்களால பார்க்க முடியுது. தமிழனுடைய சங்க இலக்கியத்தை பத்தியும் பேசுறீங்க, பக்தி இலக்கியத்தை பத்தியும் பேசுறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படின்றது பக்தி இலக்கியமா இல்ல காதல் இலக்கியமா? பக்தியே காதல் தான். கடவுள் மேல இருக்கக்கூடிய காதல். அதனால அதுல பிரிச்சு பாக்குறதுல எனக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. ரெண்டுலயும் ஒரு தனித்தனி சுவை இருக்கு. சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது ஒரு 2000 வருஷம் பழமையான தமிழினுடைய வரலாறுகளை சொல்லுதுன்னா, பக்தி இலக்கியம் ஒரு 10ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரையான காலங்களுடைய வரலாறு பேசுது. அது பக்தி இலக்கியமோ இல்ல சங்க இலக்கியமோ அது சொல்றது ஒரு 2000 ஆண்டு கால தமிழர்களுடைய வரலாற்றை சொல்லுதுன்னும் போது அது ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப பிடிக்கும்லாம் இல்ல. ரெண்டுமே எனக்கு ரொம்ப இணையானதுதான். நீங்க கம்பன் கழக மேடைகள்ல உங்களுடைய கம்பன் சார்ந்த, கம்பனுடைய மொழி நடை சார்ந்த நிறைய செய்திகளை நீங்க பதிவு பண்ணிட்டு வரீங்க. கம்பன் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு எப்படி வந்துச்சு? கம்பன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பேச்சு போட்டிகள் அப்படின்னு தொடங்கின காலத்துல நம்ம ரொம்ப அதிகமா பேசினது கம்பன் கழகங்கள்ல தான். இப்ப நிறைய மேடைகள் முதல்ல பேச ஆரம்பிச்சதோ கம்பன் விழாக்கள்ல தான். அதனாலேயே நமக்கு நிறைய கம்பனை படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் அவருடைய ராமாயணம் சொல்லவே வேண்டாம். 10,000 பாடல்கள் அவர் கொடுத்திருக்காரு. ஆனாதான் கண்ணதாசன் ரொம்ப வியந்து சொல்லுவாரு, 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளின்னு. நான் இது ரொம்ப ரசிப்பேன்னா, கம்பனை படிச்சோம்னா ஒரு மது குடிச்சா மாதிரி போதை இருக்கும்னு சொல்லல. மது குடத்துல நம்மளை தூக்கி போட்டாங்கன்னா என்ன மாதிரி ஒரு போதை இருக்குமோ அது இருக்கும். இதை கண்ணதாசனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மாதிரி அந்த மதுவுல ரொம்ப விரும்பினவர் வேற கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ராமாயணம் அதை நீங்க ஒரு ஆன்மீகமா பார்க்க வேண்டும். இன்னைக்கு அப்துல் காதர் ஐயால இருந்து பல மதங்களை சேர்ந்தவங்க கூட கம்பன் கழகங்கள்ல பேசுறாங்கன்னா, இஸ்மாயில்ல இருந்தே பேசுறாங்கன்னா, அது ஒரு பக்தி அல்லது ராமனை பற்றிய ஒரு அவதார கதை என்பதை தாண்டி தமிழிலே ஒரு செழுமையான ஒரு காப்பியமாக கம்பனுடைய ராமாயணம் இருக்கிறதால அது மேல ஒரு பெரிய ஈடுபாடு எனக்கு உண்டு. தமிழ்ல இருக்கக்கூடிய முக்கியமான நிறைய பாடல்களை நீங்க எடுத்து சொல்லிட்டே வந்தீங்க. அதுல காலமேக புலவருடைய பாடலை எடுத்துக்காட்டா சொன்னதெல்லாம் எல்லார்கிட்டயும் போய் சேர்ந்தது. ஆமாப்பா இப்படி இருக்கா அப்படின்னு அவங்களே அப்ப தமிழ் மீது படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தெல்லாம் நீங்க தூண்டினதுல முக்கியமான பங்கு இருக்கு. தமிழ்ல இந்த மாதிரி பாடல்கள்ல ஏதாவது முக்கியமான பாடல்கள் இன்னும் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? முக்கியமான பாடல்கள் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாடல்களும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முக்கியம்ங்கிறது எல்லா பாடல்களுமே நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. இப்ப உதாரணம், இப்ப சங்க இலக்கியத்தை பத்தி எடுத்தீங்க. சங்க இலக்கியங்கள் வெறும் பாடல்கள் மட்டும் இல்ல, அது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அக இலக்கியம் மணினா ஆர்த்தன்ன மான்வினை தேரன்னு ஒரு பாட்டு உண்டு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. எவ்வளவு அழகான ஒரு சினிமாட்டோகிராஃபின்னு பாருங்களேன். ஒரு திரைப்படம் எடுக்கும் போது எப்படி அந்த வசனமும் அந்த கதைகளும் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி ஒரு சங்க இலக்கிய பாடல். ஒரு தலைவி இருக்கா, உங்களுக்கு ஒரு தோழி இருக்கா, ஒரு காதலன்,
தலைவிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. இவன் நம்மளை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தேகம். அது எல்லாருக்கும் இந்த காலத்துல இருக்கிறது தான். நல்ல காதல் போயிட்டே இருக்கும். திடீர்னு நம்மளை ஏமாத்திடுவானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அது அந்த பெண்ணுக்கு வருது. 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே அப்படிதான் பெண்கள் ஒரு சந்தேகம் வருது. அப்ப தோழி வந்து அவளை ஆறுதல் படுத்தணும். இல்ல இல்ல, நீ காதலிக்கிறவன் உன்னை விட்டு போக மாட்டான், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அது அவன் எப்படி சொன்னாங்கிறது தான் அழகு. அதான் நான் சொன்ன அந்த சினிமோட்டோகிராஃபிங்கிறது. அவன் எப்படி சொல்றா பாருங்க. தூரத்துல தலைவன் வரான், ஒரு தேர்ல வரான். அதை அவ பார்த்து சொல்றா, நீ பயப்படுறல்ல உன் தலைவனை நினைச்சு, உன் காதலை ஏமாத்திடுவானோன்னு. அவன் எப்படிப்பட்ட தலைவன் தெரியுமா அப்படின்னு அவன் வர தேரை காமிக்கிறா. அந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோலைக்கு உள்ள வருது. அந்த தேர் 2 பக்கம் சோலை, நம்ம பூக்களா நிறைஞ்சிருக்கு. அந்த நடுவுல அவன் வரான். அவன் எப்படி வராங்கிறது தான் பியூட்டி, அழகு. அவன் எப்படி வரான், மணினா ஆர்த்தன்ன மாண்வினை தேரன். அவன் தேர் முழுக்க மணி கட்டி வச்சிருக்கு. அந்த மணியினுடைய நாக்கு இருக்கு பாருங்க, அசைஞ்சா சத்தம் வரும்ல, அதை அவன் கயிறு போட்டு இருக்க கட்டி சத்தமே இல்லாம வரான். நம்ம இன்னைக்கு இருக்கிற லாங்குவேஜ் நம்ம தமிழ்ல புரியுத மாதிரி சொல்லணும்னா ஆரன் அடிக்காம வரா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒலி சமிக்ஜை இல்லாம, ஒலி எழுப்பாம ரொம்ப அமைதியா அந்த மணிகள் எல்லாம் கட்டிட்டு அவன் அந்த தேர்ல வரான். அப்போ இதை அவன் சொல்றா பாருங்க. அவன் ரொம்ப அழகா அந்த தோழி அதை கொண்டு வந்து சேர்க்கிறா. என்னன்னு, அவன் ஏன் அந்த தேர்ல மணி கட்டிட்டு வரான் தெரியுமா? அவன் வர்றது சோலையில. அவன் மணியை அசைஞ்சு சத்தத்தோட அந்த சோலையில வந்தான்னா, சோலையில இருக்க பூக்கள்ல ஆண் வண்டோ பெண் வண்டோ காதல் செஞ்சுட்டு இருக்கும். ஒருவேளை இவன் சத்தம் போட்டுட்டு தேர் ஓட்டிட்டு வந்தான்னா அந்த வண்டுங்க பயந்து பிரிஞ்சு போயிடும். ஒரு வண்டினுடைய காதல் கூட பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற உன் தலைவன் உன் காதல் விட்டு பிரிவானா அப்படின்னு சொல்றான்னா, அப்போ ஒரு இந்த சங்க இலக்கிய பாட்டு இது எவ்வளவு ஒரு காதலை எவ்வளவு அழகா வந்து சொல்லுது. இந்த மாதிரிதான் இப்ப நம்ம சொன்ன தத்தி தாதுதிங்கிறது கேட்கும் போதே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பாடல்னா, இந்த மாதிரி சில பாடல்கள் பொருள் அறிந்து உள்ள போகிற போது நமக்கு ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனால தமிழை நம்ம இன்னும் நிறைய ரசிக்கணும், இன்னும் நிறைய பாடல்களை நம்ம உள்வாங்கணும். உறுதியானா இன்னைக்கு பொது பார்வையில பொது புத்தியில என்ன கேக்குறாங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவோ இலக்கியங்கள் வருது. தலித் சார்ந்த இலக்கியம் எழுதுறோம், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கை, இதெல்லாம் எழுதிக்கியா நீங்க பேசாம இன்னும் சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம் இதையே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் தமிழ் பேசும்போதே, ஏன் இன்னும் பழைய இதுக்கே தமிழே பேசுறீங்க, இலக்கியங்களே ஏன் பேசுறீங்க, ஏன் இப்ப வந்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பேசுங்களேன் அப்படின்றாங்க. இவங்களுக்கான பதில் என்ன நான் சொல்லணும்? அதாவது இந்த தலித் இலக்கியம் இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான விஷயங்கள் இதெல்லாம் இப்பத்துல இருந்தும் வரலாம். நீங்க கேட்கற இதுவெல்லாம் அப்பத்துல இருந்தும் இருக்குன்னு சொல்லலாம். நான் இன்னொன்னு எப்பவும் சொல்லுவேன், ஏன் இலக்கியங்கள் மேல ஒரு பிரியம் இருக்கணும், இல்ல இலக்கியங்களை ஏன் நம்ம நிறைய பேசணும் அப்படின்றதுக்கு ஒரே காரணம், அது இலக்கியங்கள் என்பது மட்டும் அல்ல. இலக்கியங்களை நீங்கள் இழக்க இல்ல நீங்க அடுத்தடுத்த புது இலக்கியங்களுக்கு நீங்க தாவி வர 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 நீங்கள் இழக்கக்கூடியது பெருசு. அதை நம்ம யாரும் உணர்ந்து கொள்வதே இல்லை. அதனாலதான் நான் சொல்லுவேன், தமிழர்களுக்குன்னு ஒரு பெரிய நீட்சி இருந்தது, நிலப்பரப்பு நீட்சி இருந்தது. எது வரைக்கும் இருந்ததுன்னா, நம்ம இமயத்திலிருந்து குமரி வரைக்கும் ஒரு பெரிய நிலப்பரப்பை நம்ம ஆண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இலக்கியங்களை பார்க்கும்போது தெரியுது. வடதிசை கங்கையும் இமயமும் கங்கையும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய நிலநீட்சி இருந்திருக்கு. அப்புறம் அது என்ன ஆகுது, குறையுது. விந்தைய மலையிலிருந்து குமரி கண்டம் வரைக்கும் வருது, அப்புறம் இன்னும் குறையுது. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்களும் குறையுது. அப்புறம் இப்ப திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வச்சிருக்கோம். இப்ப திருத்தணியே உள்ள போங்க, தெலுங்கு தான் முக்கால்வாசி பேர் பேசிட்டு இருக்கான். அரக்கோணம் திருத்தணி சைடு போனீங்கன்னா தெலுங்கு தான் 80%, தமிழ் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போது உங்கள் இலக்கியத்தை இழக்கிறீர்களோ அப்போது உங்களுடைய மொழி இழக்கப்படும். எப்போது மொழி இழக்கப்படுகிறதோ அப்போது உங்கள் நிலம் இழக்கப்படும். உங்கள் நிலத்தை நீங்கள் இழந்த பிறகு அகதிகளாக நீங்கள் இருக்கிற போது உங்கள் இலக்கியத்தை தேட ஆரம்பிப்பீர்கள். அப்போது உங்களுக்கு அந்த இலக்கியம் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க பேசுற ஊனமுற்றோருக்கான விஷயங்களை அன்றைக்கு சங்க இலக்கியங்களும் பேசி இருக்கிறது. ஏன் ராமன் நாடாளாம போனான்னு யோசிச்சு பாருங்க. கம்பனை நீங்க பக்தியாவே பாக்குறீங்களே, அவன் ஏன் நாடு ஆளல தெரியுமா? சின்ன வயசுல அவன் என்ன பண்ணான், ராம முண்டிகோல்ல கவன் எடுத்து மண் உருண்டையை வச்சு எதை ஏன் பண்ணி அடிக்கிறதுன்னு பார்த்தான். கூனி நடந்து போகிறாள். கூனி ஒரு ஊனமுற்றவள், ஒரு மாற்றுத்திறனாளி. கூனி நடந்து போகிறாள், அவளுக்கு முதுகுல கூன் விழுந்திருக்கு. அந்த கூனை பார்த்து ராமன் என்ன பண்றான், இது நல்லா இருக்கு, இது மேல அடிப்போமே அடிக்கிறான். அவன் அந்த அடிச்ச உடனே யோசிக்கிறா, எந்த மண் உருண்டையால் என்னுடைய கூனை நீ அடித்தாயோ இந்த மண்ணை நீ ஆளவே கூடாதுன்னு அவன் நினைச்சா. அததான் அவன் பின்னாடி செய்யறான். நம்ம இதை எப்படி பார்க்க கூடாது, இப்படி மாற்றுத்திறனாளிகளை ஒரு கெட்டவர்களை போல இந்த இலக்கியம் சமைத்திருக்கிறது என்பதை விட அவர்களை ஏன் அப்படி கொண்டு வந்தார்கள்ங்கிறத யோசிங்க. ராமாயணம் என்கிற ஒரு பெரிய காப்பியத்தை தொடங்கி வைப்போலாகவே அந்த அந்த கூனிதான் இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, வரலாறுகள் ஒன்றை ஒன்று புரட்டி பார்த்தால்தான் நம்ம எவ்வளவு தாண்டி வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக நான் இன்னைக்கு இந்த இலக்கியங்கள் வேண்டான்னு சொல்ல வரல. எவ்வளவுக்கு எவ்வளவு புது புது இலக்கியங்கள் தமிழில் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தமிழ் வாழும். ஆனா அதே சமயம் உங்கள் சங்க இலக்கியங்களையும் பக்தி இலக்கியங்களையும் இங்க விடக்கூடாது.
மேலை நாடுகள்ல பாருங்க இன்னும் ஷேக்ஸ்பியரை இறுகு பிடிச்சிட்டு இருக்கான். நாங்க எதை வேணாலும் இழப்போம், ஆனா ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை இழக்க நாங்கள் தயாராக இல்லைங்கிறான். ஏன்? இன்னைக்கு வராத இலக்கியங்களா அவனுக்கு? அப்ப அவன் ரொம்ப பின்னாடி வந்த ஷேக்ஸ்பியரை இவ்வளவு கொண்டாடுகிற போது நமக்கு திருமூலர் இருக்கிறார், கம்பன் இருக்கிறார், இளங்கோவடிகள் இருக்கிறார். இப்ப பாருங்களேன், இன்னைக்கு நான் அரசியலை பேசுறேன். நம்ம இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழ்நாடு எவ்வளவு முக்கியங்கிறத பேசுறோம், தமிழ்நாட்டினுடைய அரசியலை பேசுகிறோம். நீங்க பேசுற இது எல்லாம் இன்னைக்கு நீங்க பேசுறதை விட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இளங்கோவடிகள் பேசிட்டு போயிருக்காரு. அது யாராவது அந்த அந்த ஆங்கிள் அதை பார்த்தோமா? பார்க்கவே இல்லை. இளங்கோவடிகள் காலத்துல தமிழ்நாடுன்னு ஒண்ணு கிடையாது, ஒருங்கிணைந்த தமிழ்நாடே கிடையாது, தனித்தனி நாடு தான். சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு. இளங்கோ ஆனா என்ன செய்யறாரு பாருங்க, சிலப்பதிகாரம் எழுதும் போது 3 காண்டம் வைக்கிறார். என்ன பேர்ல வைக்கிறார்? 3 நாடினுடைய தலைநகரங்களை பேரா வைக்கிறார். மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம் வைக்கிறார். ஏன் ஏன் இந்த 3த்தையும் சேர்த்து பண்றார்? சாத்தனார் சொல்றாருல்ல, முடிகெழு வேந்தர் மூவருக்கு உரியது ஆதலால் அடிகள் நீரே அருளுகங்கிறார். ஏன்? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு என்கிற தமிழ் தேசியத்தை கனவு கண்ட முதல் நபர் இளங்கோவடிகள் தான். ஏன் அவர் அதை கனவு கண்டார்னா, இந்த 3 பேரும் ஒன்னா இருந்தாதான் தமிழ்நாடை காப்பாற்ற முடியும்னு நினைச்சார். அவன் நினைச்சது நடக்கல. அதனாலதான் பின்னாடி களப்பிரர் வந்தார்கள், பல்லவர்கள் வந்தார்கள், சுல்தான்கள் வந்தார்கள், முகலாயர்கள் வந்தார்கள், நாயக்கர்கள் வந்தார்கள். இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை மூவேந்தர்கள் ஒற்றுமையா இருந்திருந்தா தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ பழைய இலக்கியம் எதுவுமே நம்ம தொடர்ந்து தூக்கி போட முடியாது. அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொல்லி 1000 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் அறம் செய்ய விரும்பு தேவைதான். ஆறுவது சினம்னு அப்ப சொல்லியிருந்தாலும் இன்னைக்கும் அது தேவைதான். எது ஒன்று காலத்திற்கு தேவைப்படாதோ அது தானாகவே கரைந்து போகும். இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் காணாம போலனா இன்னைக்கு வரைக்கும் இது தேவைங்கிறத தமிழ் சமுதாயம் புரிஞ்சுக்கும். உறுதியான இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் நான் இப்ப சங்க இலக்கியங்களை படிக்கணும்னு விரும்புறேனே எடுத்துக்கோங்க. இப்ப அந்த காலத்துல அந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க, அது எனக்கு புரியல. எளிமையா நான் படிக்கக்கூடிய இதுல இருந்து நீ தொடங்கலாம் அப்படின்னா எந்த நூல்கள் சொல்லுவீங்க? சங்க இலக்கியங்கள்ல முதல் நூலா எது நான் படிக்கலாம்? என்ன பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்கள் கதைகளாக படிக்கிற விஷயங்கள் இல்லை. அது ஒரு செய்யுள் இருக்கும், செய்யுளுக்கு கீழே அறிஞ்சொர் பொருள் இருக்கும், அறிஞ்சொர் பொருளுக்கு கீழே அதோடைய பொருளுரை இருக்கும். நீங்க எப்படி படிக்கணும்? இப்ப நாளா என்ன பண்ணணும், நம்ம நேரா செய்யுள் படிச்சிடும். ஏன்னா எனக்கு செய்யுள் இருந்தே புரியும். செய்யுள் படிப்பேன், செய்யுள்ல புரியாததுக்கு அரும்பத உரை படிப்பேன், அரும்பத உரையிலிருந்து அப்புறம் பொருளுக்கு போவேன். நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறவங்க முதல்ல பொருள் படிங்க. பொருளை படிச்சுட்டு அந்த பொருளை எந்த வார்த்தையில இந்த புலவர் எழுதியிருக்காருன்னு அரும்பத உரைக்கு போங்க. பத உரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டை போய் படிங்க. நீங்க எல்லாம் ரிவர்ஸ்ல கீழே இருந்து மேல படிக்க போனீங்கன்னா சங்க இலக்கியங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். இல்ல எனக்கு நேரா அந்த சங்க இலக்கியங்கள்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா சங்க நூற்காட்சிகள்னு ஒரு நூல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பக்தி தமிழ்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி சங்க இலக்கியங்களை வைத்து எழுதப்பட்ட ஆய்வு நூல்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த ஆய்வு நூல்களை எடுங்க. அப்பாதுரை, அதுக்கப்புறம் ஆசா ஞானசம்பந்தம், மூமு இஸ்மாயில், இவங்க மாதிரியான ஆட்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள்லாம் சங்க இலக்கியத்திலிருந்து எழுதிய கட்டுரைகள். அப்ப நீங்க அந்த கட்டுரைகளை முதல்ல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சங்க இலக்கியங்கள் படிக்க வசதியா இருக்கு. என்ன கேட்டா வர்த்தமானம் பதிப்பகம் ரொம்ப அழகா போட்டிருக்கான் சங்க இலக்கியம் தொகுப்பு. வாங்குங்க, பொருளை படிங்க. பொருள் புரிஞ்சிருச்சா பதவுரை சொற்பொருள் பாருங்க, சொற்பொருள் புரிஞ்சிருச்சா நேரா பாட்டுக்கு போங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களால ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க தமிழை நோக்கி படிக்க ஒரு அடி எடுத்து வைத்தால் தமிழ் உங்களை நோக்கி 4 அடி எடுத்து வைக்கும். உங்களுடைய உச்சரிப்பு அது அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. உங்களுடைய உச்சரிப்பு முறை, இந்த ஒலிப்பு முறை நானே உணர மாட்டேன். எனக்கே சில நேரங்கள்ல ரொம்ப வேகமா பேசும்போது இல்ல இந்த செய்யுள்ள நீங்க சொல்லும் பொழுதோ அல்லது நீங்க இயல்பா பேசும்போதோ இப்ப நிறைய பேருக்கு அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்குங்களா? ஆமா, இப்ப தொல்காப்பிய காலத்துல இருந்தே ஒவ்வொரு எழுத்தும் எப்படி உச்சரிக்க வேண்டும்னு ஒரு விதி இருக்கு. சும்மா வாயை திறந்து சொல்றது அல்ல. ஒரு நாக்கு மேலெண்ணத்தோடு எப்படி வருடினால் என்ன எழுத்து வரும், தடவினால் என்ன எழுத்து வரும் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தும் எப்படி உச்சரிக்க வேண்டும்னு ஒரு இலக்கணத்தை தொல்காப்பியரே சொல்லிட்டு போயிட்டார். உந்தி முதலா முந்து வழி தோன்றின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். அப்ப நம்ம இப்ப பண்ணும் போது சிரமம் இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஔவையார் ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் படிக்க படிக்க தான் அது வரும். அதை எப்படி சரியா உச்சரிக்கலாம்னா தினமும் என்ன பண்ணுங்க, ஒரு மொபைல் போன் எடுத்து ரெக்கார்டு எடுத்துக்கோங்க, ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோங்க, வேகமா சத்தமா படிங்க. படிச்சதை நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேட்கும் போது எங்கோ ஒரு இடத்துல பள்ளி என்பதை பள்ளின்னு சொல்லியிருப்பீங்க, லகர உச்சரிப்பு மாத்திருக்கலாம். அது எங்கெல்லாம் நீங்க மாத்திருக்கீங்க திரும்ப ஒரு முறை நீங்க அதை எடுத்து ஒரு 4 முறை 5 முறை சொல்லி சரி செய்யுங்க. திரும்ப அதை பண்ணிட்டே வாங்களேன். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசி 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 பார்க்கிற போதுதான் நீங்க நன்றாக பேச முடியும். இப்ப நான் ஒரு பேச்சாளனா ஆயிருக்கேன் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் எடுத்த உடனே சங்க இலக்கியமோ இல்ல பெரிய பெரிய பக்தி இலக்கியங்களோ எல்லாம் பேசல. சொன்னா வேடிக்கையா இருக்கும். நான் முதல்ல மனப்பாடம் பண்ணி பேசினாலும் என்ன தெரியுமா, சிவாஜி கணேசனுடைய வசனம், வீரபாண்டி கட்டபொம்மன் வசனம்,
பூம்புகார் கண்ணகி வசனம் இதெல்லாம் தான் கண்ணாடியில் நின்று பேசி பார்த்தேன். அந்த தமிழால் ஈர்க்கப்பட்டு தான் நான் இந்த தமிழுக்கு வந்தேன். துடிக்கிறதன் மீசை அதை அடக்கு அடக்கு, இந்த நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டா திரைப்பட வசனங்களில் இருந்த தமிழ் ஈர்க்கப்பட்டு தான் நான் இலக்கியங்களுடைய வசனங்களுக்கு வந்தேன். சத்தமா பேசுங்க. தமிழுடைய அழகே சத்தமா பேசலாம். வாய்க்குள்ள பேசுறதுக்கு தமிழ் கிடையாது. சத்தமா எப்பொழுது உங்கள் உதடு, நாக்கு, அன்னம், பல் இது எல்லாத்துக்கும் எப்ப நீங்க ஒரு பெரிய வேலை கொடுக்குறீங்களோ அப்ப தமிழ் ரொம்ப அழகா வந்துடும். உச்சரிப்பு தப்பா இருந்தா நானே சில நேரங்கள்ல வேகமா பேசும்போது உச்சரிப்பு போகும். கமெண்ட் செக்ஷன்ல இது தப்பா இருக்கு அது தப்பா, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா தமிழ் என்பது ஒரு பெரிய மொழி. நான் அதை பேசுறேன், பிழை வரதான் செய்யும், நான் மாத்திக்க முயற்சி செய்யறேன். என்னைக்கோ ஒரு நாள் பிழை இல்லாம நான் பேசதான் போறேன். அது வரைக்கும் நான் பேசாம இருக்க மாட்டேன். நான் என் உரிமையோடு பெருமையோடு தவறாகவே இருந்தாலும் பேசுவேன். அது என்னுடைய இயல்பு, என்னுடைய உரிமை, அவ்வளவுதான். அதை எல்லாருக்கும் வரணும்னு நினைக்கிறேன். திருக்குறள் எவ்வளவு பெருமை தெரியுமா? ஏன்னா அது ரொம்ப சுருக்கமா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கு. எவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்கு. 1.25 அடியில சொல்லியிருக்கு. ஔவையார் ஒரு வரியில சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு. பாரதி வந்துதான் ரொம்ப எளிமையாக தமிழை கொடுத்தான்னு பாரதிதாசன் சொல்லுவார். என்ன கேட்டா நான் அதுல உடன்படல. பாரதிக்கு முன்னாலும் எளிய தமிழில் நீடுதுயில் நீக்கிய ஒரு புலவர் என்றால் அது வள்ளல் பெருமான் தான். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ. கம்பன் என்னை சரவணனை ஒரு ரசிகனாக மட்டுமே ஆக்கி இருக்கிறார். வள்ளலார் வந்து சரவணனை ஒரு மனிதன் ஆக்கி இருக்கிறார். அப்ப எனக்கு அது ஒரு இடத்துல வள்ளலார் என்ன மேல கொண்டு போறாருல. சமண மதமா இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா மழிச்சுப்பாங்க. மழித்தலும் சைவத்துக்கு வந்தீங்கன்னா நீட்டலும். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம். யார் சொல்றது? திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவருக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தாடியும் வச்சிருக்கோம், இதையும் வச்சிருக்கோம்.